தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேவ வார்த்தை ஒரு அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி என்று சொல்லும் பொழுது நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறீர்கள், எரிகிற ஒரு அக்கினி, நெருப்பு. இது எப்படி ஒரு விசுவாசிக்கு பயன்படுகிறது என்பதை வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். அதே எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலும் வல்ல சம்மட்டியை போலும் என்று சொல்லியிருக்கிறது. சம்மட்டியை குறித்து கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். ஆனால் இதே வார்த்தை எப்படி ஒரு அக்கினியாக ஒரு விசுவாசிக்கு பயன்படுகிறது என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்திலே வந்திருக்கும் பொழுது அவர் ஒரு காரியம் சொன்னார். நான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். ஆனால் இந்த அக்கினி இதுவல்ல. அந்த அக்கினி என்று சொல்லும் பொழுது நியாய தீர்ப்பு நாளில் கடைசி நாளிலே காணப்படுகிற அந்த அக்கினி அது. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். அந்த நரகத்தை தான் அது அவர் சொன்னார். ஆனால் இது இப்பொழுது இந்த தேவ வசனம் அக்கினிக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. அதாவது என் வார்த்தை அக்கினியை போலும் சம்மட்டியை போலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த அக்கினி 3 விதமாக பயன்படுகிறது. ஒன்று, நம்முடைய இருதயத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது. இரண்டாவது, நாம் செய்த வேலைப்பாடுகள் அல்லது கிரியைகளை அது பரிசோதிக்கிறது. மூன்றாவதாக, நம்மை புடமிட அது பயன்படுகிறது. புடமிடுதல் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பொன்னும் வெள்ளியும் விலையேறப்பட்டது, நல்ல மதிப்பு மிகுந்தது. நம்முடைய விசுவாசமும் இவ்விதமாக பொன்னை போலும் வெள்ளியை போலும் காண வேண்டுமென்றால் இந்த வேத வசனத்தினால்தான் அது புடமிடப்பட வேண்டும். இவ்வாறு வேத வசனம் நம்மை புடமிடுகிறது. வேத வசனத்தில் கூட நான் அதை வாசிக்கிறேன். எரேமியா 20:9 ஒரு வசனம், அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் எனது இருதயத்தில் இருக்கிறது என்று ஒரு வசனம் சொல்லியிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் கூட 39:3 சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்றார்கள், என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த வேத வசனம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருதயத்தில் போகும்போது அங்கே அனல் ஏற்படுகிறது, அனல் மூட்டி தூண்டி விடுகிறது. அப்பொழுதுதான் அவன் விண்ணப்பம் பண்ணுவான், ஆண்டவரை துதிப்பான். அதே மாதிரி மல்கியா 3:3 வசனத்தில் நம்மை வெள்ளியை போலும் பொன்னை போலவும் காணப்பட நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிறது. எது? இந்த வேத வசனம். நாம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருப்பதற்காகவும் நீதியாகிய அந்த காணிக்கையை செலுத்தும்படிக்கும் பொன்னை போலும் வெள்ளியை போலவும் அவர் நம்மை புடமிட்டு கொண்டு இருக்கிறார். இவ்விதமாக இந்த வேத வசனம் ஒரு அக்கினியை போல நம்மிடத்தில் செயல்படுகிறது.